இந்த கண்ணை குறித்து நான் தியானிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு 3 விதமான கண்கள் தேவை. அந்த 3 விதமான கண்களை உங்களுக்கு சொல்லி, உண்மையாகவே ஒரு நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை, ஆண்டவர் என் கூட பேசின வார்த்தை. 3 விதமான கண்கள், அந்த 3 விதமான கண்கள் நமக்கு தேவை. வாசிக்க போறோம். முதலாவதாக நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்கிற கண்டார். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனின் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமேன் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்த சம்பவம். காலையிலே தேவனுடைய மனுஷனுடைய வேலைக்காரன் கதவை திறந்து வெளியே வருவதற்காக வர்றாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்களிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை பார்க்கிறாரு. அவனுடைய வீட்டை சுற்றிலும் அவர்கள் 2 பேரையும் பிடித்து கொண்டு போவதற்காக நிறைய குதிரைகளும் ரத வீரர்களும் நின்று கொண்டிருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனேயே அந்த மனுஷனுக்கு என்ன வருதுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. ஐயோ ஆண்டவனே, அவன் அந்த சொல்ற அந்த சத்தத்தை பார்த்தீங்கன்னா, ஐயோ என் ஆண்டவனே, பாருங்க நம்மளை பிடிச்சிட்டு போறதுக்கு வந்துட்டாங்க. உடனே தீர்க்கதரிசி வெளியே வர்றாரு. நீ எதுக்குப்பா பயப்படாத, நீ எதுக்கு பயப்படுற, நீ பயப்படாத, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம்னு சொல்லி அவனுடைய கண்கள் திறக்கும்படியாக ஜெபம் பண்றாரு. நல்லா கவனிங்க. நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன கண்கள் நமக்கு தேவை அப்படின்னா, பிரச்சனைகளை பார்க்கும் போது பயப்படாத கண்களை ஆண்டவர் நமக்கு தரணும். ஆமேன் சொல்லுங்க. முதலாவதாக நமக்கு என்ன கண்ணு தேவை அப்படின்னா, பிரச்சனையை பார்த்து பயப்படாத கண்கள் நமக்கு தேவை. ஒருவேளை இந்த ஆலயத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பார்த்து நீங்கள் பயந்து போய் வந்திருக்கலாம். அந்த பெரிய பர்வதத்தை பார்த்து பயந்து போய் வந்திருக்கலாம். அந்த தேவையை பார்த்து நீங்க பயந்து போய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட கண்களை தரணும்னு சொன்னா, பிரச்சனைகளை பார்க்கும் போது பயப்படாத கண்களை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? சிலருக்கு அப்படிதான். இந்த பிரச்சனையை பார்த்த உடனே முதல்ல எதுல தான் பயம் உண்டாகும் அப்படின்னா, கண்கள்ல தான் பயம் உண்டாகும். நான் செய்வேனா, என்னால் அதை செய்ய முடியுமா, நான் எப்படி செய்ய போறேனோ, ஐயோ எனக்கு முன்னாடி நிற்கிற ஆள் ரொம்ப பெரிய ஆளாச்சே, எனக்கு முன்னாடி நிற்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சே. பார்த்த உடனேயே சிலருக்கு தங்களுடைய கண்களிலே பயம் ஆயிரும். ஆனா நீங்களும் நானும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, எந்த பிரச்சனைகளை நான் சந்தித்தாலும் முதல்ல என்னுடைய கண்ணு எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, அந்த பிரச்சனையை பார்த்து என் கண்ணு என்ன பண்ணக்கூடாதுன்னா, பயப்படவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? பயப்படாத கண்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற தேவைகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும், உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருந்தாலும், நான் நம்புகிறேன் அந்த காரியத்தை சுலபமாய் உங்களால் ஜெயிக்க முடியும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நீங்க இதற்கு ஒப்புமையான வசனங்களை வேதத்தில் வாசிப்பீர்களே. ஆனா வேதம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. தாவீது கோலியாத்தினுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். கவனிங்க. அந்த கோலியாத்தினுடைய உயரத்தையும் கோலியாத்தினுடைய தோற்றத்தையும் அவனுடைய கைகளிலே இருக்கிற ஈட்டியையும் பட்டயத்தையும் பார்த்த உடனே அந்த ஜனங்களுக்குள்ள என்ன வந்துச்சாமா, கண்ணுல பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. ஐயோ, இவ்வளோ பெரிய மனுஷனா, இவ்வளோ பெரிய ஈட்டியா, இவ்வளோ பெரிய கேடகமா, இவ்வளோ பெரிய தலையா, இவ்வளோ பெரிய உயரமா. அங்க இருக்கிற சவுல் ராஜா பயந்து போனார். அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பயந்து போனார்.
கண்களில் பார்த்த உடனே பயப்பட்டதுனால யாருக்குமே அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இல்லை. யாருமே முன்னாடி போகல. அந்த மனுஷன் சவால் விடுறான், வா வா என் கூட போட்டி போடு, என்ன ஜெயிச்சுட்டு போ. ஆனா யாருமே முன்னாடி போகல. ஆனா ஒரே ஒரு தேவ மனுஷன் இருந்தான், தாவீது. வேதம் சொல்லுது, அந்த கோலியாத்தை பார்க்கும்போது தாவீதுக்கு பயமே வரல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை சிங்கத்தை போல் இருப்பான், இல்லைன்னா கரடியை போல் இருப்பான். சிங்கத்தின் கைக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், கரடியின் கைக்கு தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். நான் நம்புகிறேன் உங்களுடைய கண்கள் பயத்தோடு பார்க்கிற, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஜனம் அப்படியே உடைஞ்சு போய், பாஸ்டர் நீங்க சொல்ற எல்லா வார்த்தையும் எனக்காக மட்டும்தான், என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை என் கண்ணு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குது, எனக்கு முன்பாக இருக்கிற தேவைகளை என்னுடைய கண்கள் பார்க்கும்போது பயமா இருக்குது, நான் இன்னைக்கு பயத்தோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், என் கண்களில் ரொம்ப பயம் நிறைந்திருக்கிறது, மரண பயம் நிறைந்திருக்கிறது, நான் என்ன செய்வேனோ, இதிலிருந்து நான் எப்படி தப்புவிப்பேனோ, நான் கரை சேர்வேனா, ஆண்டவர் என்னை கரை சேர்ப்பாரா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், உனக்கு விரோதமா இருக்கிற பிரச்சனையை விட அந்த பிரச்சனைக்கு பின்பாக இருக்கிற இயேசு பெரியவர். அந்த சூழ்நிலையை விட இயேசு பெரியவர். உன்னுடைய கண்கள் அந்த பிரச்சனையை மட்டும் பார்க்க வேண்டாம், அந்த பிரச்சனைக்கு பின்பாக உன்னை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன்னை கை தூக்கி விடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 மடங்கு பலனை கொடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஓ சிறு மந்தையே பயப்படாதே என்று சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கும் போது உங்களுடைய கண்கள் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கண்களை தாருங்க. எந்த கண்கள்னா பயப்படாத கண்கள். ஆமென் சொல்லுங்க. எதுக்குமே நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதான் நீங்கள் ஒரு சாட்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அந்த என்னுடைய வண்டி எடுத்துட்டு இந்த கண்ணப்ப நகரில் கொஞ்சம் முன்னாடி நிறைய கடைகள் இருக்கிற இடத்துல ஒரு பொருள் வாங்குறதுக்காக போனேன். அப்போ இதுக்கு முன்பாக நம்ம ஆரம்பித்த சர்ச்சில் பக்கத்தில் ஒரு 6-7 ரவுடி பசங்க இருப்பாங்க. அவங்க அந்த தெருவிலேயே உட்காந்துருப்பாங்க பாருங்க. ஆனால் யார்கிட்ட அவங்க கெட்டவங்களோ இல்லையோ, எங்கிட்ட அவங்க ரொம்ப நல்லவனாக இருப்பாங்க. என்னை பார்த்த உடனே கீழே இறங்கி நிற்பாங்க, ஃபாதர் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, ஏதாவது விசாரிப்பாங்க, எதுவும் ப்ரோக்ராம்ஸ் எதுவும் வைக்கலையான்னு கேட்பாங்க. அப்படி ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா திருச்சபைக்கு போகிற ஒரு பொண்ணை அவன் நேசிப்பான். நேசித்து அந்த பொண்ணும் ஏமாந்து காதலிச்சு 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அந்த கடையில் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவனை பார்த்துட்டு அவன் என்னமோ கஞ்சா போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அப்படிதான் இருப்பான், போதையில் இருப்பான், எனக்கு எதுவுமே தெரியல. அவனை திரும்பி பார்த்து, சரி இத்தனை நாள் அவன்கிட்ட நம்ம பேசி இருக்கிறோமே, இப்போ பேசலைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவன் முகத்தை பார்த்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் கேட்டேன். சரிப்பா பிரதர் எப்படி இருக்கீங்க, ஃபேமிலி எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதான் பரிசுத்தவான்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் நிறைய இருக்குன்றது. அப்பதான் நம்மளை காரணத்தோடையும் அடிப்பாங்க, காரணம் இல்லாமலும் அடிப்பாங்க. அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவன் என்கிட்ட கேட்குறான், உங்க பேனா கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்குறான். உடனே நான் அந்த பேனாவை சரி ஏதோ ஃபோன் நம்பர் ஏதாவது எழுதுறது கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த பேனாவை கொடுக்குறான். அந்த பேனாவை அவன் உருவிட்டு அவன் கையை முறுக்கி பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சா அப்படியே ஒரு குத்துனான் பாருங்களேன் கழுத்தில், இந்த இடத்துல அப்படியே அந்த நிப்பு உள்ள இறங்கிருச்சு. அவனுடைய அந்த பேனாவை கொஞ்சம் லாஸ்ட்ல வச்சிருக்கிறான். அவன் அந்த குத்துன அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய கை இந்த நெஞ்சில் இந்த இடத்துல இடிச்ச உடனே எனக்கு அப்படியே ஒரு தடுமாற்றம் வருது. கையை இப்படி வச்சு பார்த்தா இந்த இடத்துல பிளட்டு அது உள்ள இறங்கிருச்சு, ரத்தம் தெரியுது. ஆனால் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலை. நான் கண்டிப்பாக பயப்படணும். ஒருவேளை பயப்பட்டு அந்த இடத்துல கத்தி இருந்தேன்னா அது ஒரு ரொம்ப கொஞ்சம் இருட்டாக இருக்குது, சுற்றி எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய கலவரமே ஆயிருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல என் கண்ணுக்கு அவனுக்கு முன்னாடி ஒரு தைரியத்தை கொடுத்தாரு பாருங்க. நான் பயப்படவே இல்லை. அவனுடைய தோளில் கையை போட்டேன், பாப்பா சர்ச்சு வரைக்கும் போகலாம் அப்படின்னு. அவன் திரும்ப தடுமாறினேன். வண்டியில் ஏற்றி அவனை சர்ச்சு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தேன். இந்த சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் பெரிய தைரியம் வந்துருச்சு. அப்போ அவன் போகிறேன்னு போயிட்டான். போய் அவங்க அம்மா என் காலில் விழுந்து அவனை மன்னிச்சிருங்க, அவனை ஒன்றும் பண்ணாதீங்கன்னாங்க.
அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவன் எனக்கு எதிராக வரல. ஆனால் அந்த சூழ்நிலையில் அந்த பிரச்சனை பயப்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, என் கண்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தைரியத்தையே கர்த்தர் தந்தார். இந்த ஊழியத்தில் என்னுடைய கண்களுக்கு முன்பாக பயப்படுகிற எத்தனையோ சூழ்நிலையை பிசாசு கொண்டு வந்து முன்னாடி வச்சான். ஆனால் கர்த்தர் என் கண்ணை நிறைய நேரத்தில் என்ன பண்ணார்னா, நீ தைரியமா பாருடா, நீ தைரியமா பாரு, அந்த பிரச்சனை மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கு உள்ளாக நான் உனக்காக இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யார் நீங்க பயந்து போய் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. என் கண்ணு ரொம்ப பயப்படுது பாஸ்டர். உண்மைதான் பாஸ்டர், நீங்க சொல்ற அந்த அபிஷேகம் எனக்கு தான் பாஸ்டர் வேணும், அந்த கிருபை எனக்கு தான் பாஸ்டர் வேணும். நான் நம்புறேன் அந்த திருமணம் வெற்றியாய் நடக்கும். ஆண்டவர் அந்த தேவைகளை ஆச்சரியமாய் சந்திப்பார். உங்க கண்களுக்கு முன்பாக இருக்கிற தேவை, கர்த்தர் ஒரு காகத்தை உங்களுக்காக கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் உன்னை வெற்றியாய் அந்த இடத்துல நடத்துவார். அந்த மனுஷனை குறித்து, அந்த தேவையை குறித்து உன்னுடைய கண்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் உன்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவே. நன்றாய் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டும் போதே கர்த்தர் அப்படி ஹல்லேலூயா பிரச்சனையை பார்த்து பயப்படாத கண்களை, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத கண்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமேன் சொல்லுங்க. உங்களுடைய கண்களில் கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கண்ணு எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்படவே கூடாது. சொல்லுங்க எல்லாரும் உங்க கண்களில் கையை வச்சு, இந்த எனக்கு ஒரு கண்ணை தாங்கப்பா, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத கண்ணை தாங்க, பயப்படாத கண்ணை தாங்க. ஹல்லேலூயா. நீதிமான்களோ சிங்கத்தை போல என்னவா இருக்காங்களாமா. உங்க கண்ணுல பார்த்த உடனே நீங்க பயப்பட்டுட்டீங்க. நான் நம்புறேன் உங்களால ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த இடத்துக்கு அந்த அந்த பிரச்சனைக்கு விரோதமா உங்களால போராடவே முடியாது. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போனாங்க. 12 பேர் வேவு பார்க்கறதுக்காக போதுல 10 பேருக்கு அந்த ஊர்ல உள்ள ஜனங்களை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு சொல்லுங்க. அவங்க அவங்க சண்டை போடல, அவங்க வாக்குவாதம் பண்ண போடல. ஆனா பார்த்த உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. பார்த்த உடனே பயம் வந்துருச்சு. வந்து சொல்றாங்க, அங்க ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். அவங்க 2 பெரிய ஆம்பளை ஆட்கள் வந்து ஒரு திராட்சை கொலையை தூக்கிட்டு வந்தாங்களாமா. எவ்வளோ பெருசு தூக்கி வந்திருக்காங்க. நம்ம ஒரு திராட்சை கொலையை எடுத்து வெயிட் போட்டோம்னா 250 கிராம் இருக்கும். ரொம்ப பெரிய திராட்சை கொலை அப்படின்னு சொன்னா ஒரு 500 கிராம் இருக்குமா, அவ்வளவுதான். 500 கிராமுக்கு மேல இருக்கிற திராட்சை கொலையை நம்ம பார்த்ததில்ல. ஆனா அவங்க வந்து கானான்ல இருந்து எடுத்துட்டு வந்த திராட்சை கொலை 2 பேர் தோல்ல சுமந்துட்டு வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய பெரிய பழம். அதை சாப்பிட்றவங்களும் அவ்வளோ பெருசா தான் இருந்திருப்பாங்க. அதனால இவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு பயம் வந்துருச்சு. சரி, இதுவரைக்கும் கர்த்தர் தானே நடத்தினாரு, எகிப்தினுடைய கைக்கே உன்னை விடுதலை ஆக்கினாரே அப்பா, செங்கடலிலே உன்னை விடுதலை ஆக்கினாரே அப்பா, நீ ஏன் உன் கண்களினால பயப்படுற? ஆனா பயப்படாத 2 பேரு, ஜோஷுவாவும் காலேபும், அவர்களை குறித்து பயப்படலை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா அந்த மலை நாட்டை நம்ம என்ன பண்ணுவோம்னா சுதந்தரிப்போம். ஆமேன் சொல்லுங்க. என் கண்கள் பயப்படாது, என் கண்கள் பயப்படாது. எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் கண்கள் பயப்படாது. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் நான் என் கண்களால் அதை பார்த்து, ஓ ஹல்லேலூயா, துன்மார்க்கருக்கு வரும் பலனை தான் நான் பார்ப்பேன். என் கூட கர்த்தர் இருக்கிறது என் கண்கள் காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது கர்த்தர் கட்டளை இடுகிறார். இனி உங்களுடைய கண்கள் தைரியமாய் தான் பார்க்க போகிறது. உனக்கு முன்பாக இருக்கிற அந்த வேலையை உங்களுடைய கண்கள் தைரியமாய் தான் பார்க்க போகிறது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு முன்பாக அச்சப்படுத்துகிற அந்த வேலையை நீங்கள் வெற்றியாய் செய்து முடிக்க போகிறீர்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி உங்கள் கண்கள் பார்த்த உடனே பெரிய வெற்றி. கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். இந்த கார் ஓட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா, கார் ஓட்டுறவங்க பக்கத்தில் பயப்படுறவங்கள உட்கார வைக்கக்கூடாது. யார பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த லேடிஸ் வந்து காரில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா பிரேக்கை அவர் போடுறாரு இல்லையோ, இந்த அம்மா பிரேக் போட்டே இருக்கும். அவங்க காலு, அதுவும் வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் போடுவாங்க.
அங்க ஒண்ணுமே வந்திருக்காது. ஆனா என்ன அப்படின்னா, பாஸ்டர் அம்மா ஒரு டைம் பயப்படுத்தினாங்க பாருங்க. என்ன ஒருத்தன் வந்து அவன் குறுக்க வர்றான். அவன் குறுக்க வர்றதை நான் பார்த்துட்டேன், கண்டிப்பா வருவான் அப்படின்னு நினைச்சேன். இவங்க ஒரு கத்துனதுல நான் வந்து ஒரு பிரேக்க போட்டேன் பாருங்க, போய் முன்னாடி இடிச்சிட்டாங்க. நான் சொன்ன உனக்கு இது தேவைதான், சும்மா இருந்தாலும் இப்படி எதுக்கு பயப்படுத்தின, இது அதான் நீ பயப்பட்டதுனால தான் உனக்கு பனிஷ்மெண்ட், வேற என்ன. அவ்வளோ பயம். அப்படி அந்த பயப்படுற அது பார்த்த உடனே ஒரு பயம், இடிச்சிருவானோ. அது நான் என்ன சொல்றேன்னா, அது பொதுவாக வர்றதா. ஆனால் நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா, தைரியமாய் நம்முடைய கண்ணு பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த சூழ்நிலையும் உங்கள் கண்ணு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி தான் பார்க்கணும் அப்படின்னா, தைரியமாக தான் பார்க்கணும், பயமாக பார்க்கக்கூடாது. ஏன் தைரியமாக பார்க்கணும் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்குள்ளே எனக்காக கிரியை செய்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். பிரச்சனையை பார்த்தா பயம் வந்துடும், இயேசுவை பார்த்தா பயம் வராது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லலாமா ஆண்டவரிடத்தில், என் கண்கள் இனி எப்படி தான் பார்க்க போகுதுன்னா, எனக்கு ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு கண்ணை கொடுக்க போறாரு. என்ன கண்ணு கொடுக்க போறாருன்னா, தைரியமாய் பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. என் எதிர்காலத்தை நான் தைரியமாக பார்க்க போறேன். ஆமேன். என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுப்பேன், வானத்துக்கு நேராக ஏறெடுப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்பர் 2, ரெண்டாவது வேகமாய் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு என்ன கண்கள் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 123வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 123வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். 123ஆம் சங்கீதத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 123ஆம் சங்கீதம் 2வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 2, இரண்டாவதாக இந்த இடத்துல சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான பார்க்கிறது போல, ஒரு வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியை பார்க்கிறது போல. அப்படின்னா ஒரு இடத்துல வேலை செய்யறவங்க வந்து ஒரு எஜமானனுக்கு கீழே வேலை செய்யறவங்க, அந்த சம்பள நாள் வரும்போது அத்தனை நாட்களும் அவர்கள் செய்த அந்த சம்பளத்தை வாங்குறதற்கு அவங்க என்ன பண்ணுவாமா, அந்த எஜமானனை பார்க்குமாமா. இன்னைக்கு தந்துருவாரா சம்பளம், இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ள தந்துருவாரா. அவங்க இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு அடுத்த வீட்டில் அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, தன்னுடைய எஜமானனிடத்திலேயே எதிர்பார்க்கிறார்கள். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு இரண்டாவது ஒரு கண்ணு தேவை. அது என்ன கண்ணு தேவை அப்படின்னா, மனுஷனை பார்க்கிற கண் இல்ல, கர்த்தரை பார்க்கிற கண்கள் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கண்கள் வந்து மனுஷனை பார்க்க கூடாது. சத்தமா எல்லாரும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, மனுஷனை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும் அப்படின்னா, உங்களுடைய தேவை என்று வரும்போது உங்களுடைய கண்கள் எங்க பார்க்கணும்னா, மேல எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் என் கால்களை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. மனுஷனை பாத்திரக்கூடாது. ஆனா நம்முடைய கண்ணு எப்படி பார்க்கும் அப்படின்னா, பிரச்சனை தேவைன்னு வந்த உடனே யாரையாவது ஒருத்தரை பார்க்கும். அவங்க செஞ்சிருவாங்களா, இவங்க செஞ்சிருவாங்களா, மாமன் செஞ்சிருவானா, மச்சான் செஞ்சிருவானா, மேனேஜர் சொன்னிடுவாரா? இல்ல 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 இல்ல. உங்க கண்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா, கர்த்தரையே பார்க்கணும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னுடைய இந்த சின்ன பையனை பார்க்கும்போது சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு வந்து ரொம்ப அலர்ஜியானது என்னன்னா, அந்த வாந்தி. அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறதுலே கொடுமையான வியாதி வந்து வாந்தி. வாந்தி தான் அவனுக்கு பெரிய வியாதி. வேற எல்லா வியாதியும் சமாளிச்சிருவான், ஆனா வாந்தியை மட்டும் அவனால் சமாளிக்கவே முடியாது. ஸ்கூல்ல கூட யாராவது ஒருத்தர் வாந்தி எடுத்தாங்கன்னா வந்து அப்படியே வண்டியில ஏறினதுல இருந்து வீட்டில் வர்ற வரைக்கும், எப்படி வாந்தி எடுத்தான்னு தெரியுமா, எப்படி மயக்கம் அடிச்சான்னு தெரியுமா அப்படின்னு பேசிட்டே இருப்பான். ஆனா அவன் எது வந்தாலும் பயப்பட மாட்டான். வாந்தி வந்த அடுத்த நிமிஷத்துல நைட்டு என்ன சொல்லுவான் தெரியுமா, டேடி உங்க சாட்சியை போடுங்களேன். சாட்சி, என்னுடைய சாட்சி யூடியூப்ல சொல்லியிருக்கேன்ல, அந்த சாட்சியை. அதுக்கப்புறம் பாவியன் மீது பாட்டு. சரி, ஒரு டைம் பாவியன் மீது பாட்டை கேட்டு முடிச்சிட்டான்.
நமக்கு நம்ம பாடின பாட்டை எத்தனை டைம் நம்ம கேட்டிருக்கிறது. அதனால அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு வேற பாட்டு பார்த்தா அதையே போடுங்க டேடி. எனக்கு பாவியன் மீது பாட்டு கேட்டால் என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. வாந்தி எடுத்தா வீடு ஃபுல்லா கும்பிடுவான் பாருங்க, கும்பிட்டுட்டே இருப்பான். ஏசப்பா 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 என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா, என் அண்ணனை திட்டுறதை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எங்கள் டேடி மம்மிக்கு கீழ்ப்படியாததை மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஸ்கூலில் தப்பு பண்ணதை மன்னிச்சிருங்க ஏசப்பா, செடிக்கு தண்ணி ஊற்றாததை மன்னிச்சிருங்க ஏசப்பா, ஸ்கூலுக்குள்ள பேக் எடுத்து வைக்காததுக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஓவரா மன்னிப்பு கேட்டே இருப்பான். நான் சந்தோஷம்தான் படுவேன். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே கர்த்தரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணமாவது உனக்கு வருதேடா இந்த வயசுல. ஆனால் சிலர் அப்படி பார்க்கவே மாட்டாங்க. அவங்க கண்ணு யாராவது கொடுப்பாங்களான்னு தான் பார்க்கும். ஆனால் நான் நம்புகிறேன், யாராவது கொடுப்பாங்களான்னு பார்க்குற கண்ணு அவங்க கண்ணு நிறைகிற அளவுக்கு ஒரு நாள் வாங்கவே மாட்டாங்கங்க. மனுஷனை பார்க்குற நீங்கள் பெரிய வெற்றி அடையவே முடியாது. தேவைன்னு வரும்போது உங்கள் கண்ணு யாரை பார்க்கணும்னா, எனக்கு ஒரு கண்ணு தாங்க ஆண்டவரே, உண்மையே பார்க்கணும், உண்மையே பார்க்கணும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பிரதர் வந்து என்னை சந்திக்க வரும்போது ஒரு காணிக்கை கொடுத்துட்டு ஒரு சாட்சியை சொன்னார். போன லாக்டவுனில் 60 டன்னு பொருளை வந்து அவருடைய கம்பெனியில் கொண்டு வந்து இறக்கிட்டாங்களாமா. 60 டன்னு. உடனே இவர் ஃபோன் பண்ணி அந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாராமா, எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கிறீங்க, 60 டன் பொருளை கொண்டு இறக்கி வச்சிருக்கிறீங்க, என்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு ஒரு பணமும் இல்லை, என்னால் இப்போ கொடுக்க முடியாதுங்க. உடனே அந்த கம்பெனிக்காரர் சொன்னாராமா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார், 6 மந்த் டைம் கொடுக்குறேன் சார், 6 மாதம், நீங்கள் 6 மாதம் தாண்டி நீங்கள் பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு. உடனே இவர் நினைச்சாராமா, சரி 6 மாதம் நமக்கு டைம் கொடுக்குறாங்களே, குடோன் மாதிரி சும்மா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராமா. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாக்டவுன். அந்த லாக்டவுனில் அந்த கவர்மெண்ட் பெங்களூரில் அவர் இருக்காரு, மும்பையில் இருக்காரு. மும்பையில் வந்து இந்த ஆக்சிஜன் எல்லாம் பற்றாக்குறை இருந்துச்சு பாருங்க. அவருடைய கம்பெனி தான், அவருடைய கம்பெனி ஒரு 10 கம்பெனிக்கு வந்து லாக்டவுனில் வேலை செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. அதில் இவருடைய ஒரு கம்பெனி. அவர் சொல்லும்போது சொல்றாரு, பாஸ்டர் என் லைஃப்ல 25 வருஷமா இந்த தொழில் நடத்துறேன், ஆனால் லாக்டவுன்ல ஆண்டவர் என்ன 10 முறை ஆசீர்வதிச்சாரு திரும்பி திரும்பி. யாருடைய குடோன்லையும் பொருள் இல்லை, வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க ஆனா பொருள் இல்லை. ஏன் குடோன்ல பொருள் நிரம்பி வழியுது. 60 டன்னு 60 டன்னு. நிறைய பேர் அந்த கொரோனா டைம் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை நிப்பாட்டிட்டாங்க. ஆனா நான் வந்து 2 சம்பளம் கொடுத்தேன். 10,000 ரூபா உள்ளவருக்கெல்லாம் 20,000, 20,000 உள்ளவருக்கெல்லாம் 40,000, 50,000 உள்ளவெல்லாம் 1,00,000 டபுள் சம்பளம் கொடுத்தாராமா. அவங்க கம்பெனி ராத்திரி பகலா ஓடிட்டே இருந்துச்சாமா. அந்த லாக்டவுன்ல அந்த 1 இயர்ல ஆண்டவர் என்னை ஓட்டி எட்டாத உயரத்திற்கு கொண்டு போயிட்டாரு. என்னை விட 10 மடங்கு வேகமா ஓடுறவங்க எல்லாம் இன்னைக்கு 10 மடங்கு பின்னாடி ஓடுற அளவிற்கு கர்த்தர் என்ன ஒரே வருஷத்துல முன்னாடி வச்சாருன்னு சொன்னார். ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப ஜெபிக்கிற மனுஷன். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் தேவை எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது. உங்க கண்ணு ஒருவேளை மனுஷனை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். உங்க முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். அவங்க பேசக்கூடாதா, இவங்க பேசக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதா, இவங்க செய்யக்கூடாதான்னு ஏமாந்து வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உன் கண்ணு எப்படிப்பட்ட உனக்கு கண்ணு வேணும் அப்படின்னா, கர்த்தரையே பார்க்கிற கண்கள். ஹல்லேலூயா. உன் கண்ணு மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்கள் மனிதர்களை பார்க்காத கண்கள், உங்களை பார்க்கிற கண்கள் எனக்கு வேணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள், உம்மை பார்க்கிற கண்கள். ஆமென். ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தீனமாய் செய்தீர், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல்
உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். நீங்க 11வது வசனத்தை வாசிக்கலாம், 10ல இருந்து வாசிக்கலாம். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு, சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீ வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடியிருக்கிறதையும் நான் கண்டபடியால். போதும், என்ன எல்லாரும் கவனிங்க. இப்ப சவுல் என்ன பண்றாருன்னா, சாமுவேல் செலுத்த வேண்டிய பலியை அவர் செலுத்தி முடிக்கிறாரு. சாமுவேல் சொல்றாரு, நான் போறேன், 7 நாள் வரைக்கும் நீ காத்திருப்பா, 7 days நான் வருவேன், பலி நான் செலுத்துவேன், நீ அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இப்போ சாமுவேலை எதிர்பார்த்து சவுலுக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. அதனால அவன் பலி செலுத்துறான். அவன் பலி செலுத்தி முடிச்ச உடனே யார் வந்தா? சாமுவேல் வந்துட்டாரு. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, நீ செய்யறது என்னப்பா பண்ற? ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா செய்யலாமா? உடனே சவுல் என்ன பதில் சொல்றான் அப்படின்னா, நான் துணிஞ்சு இந்த பலியை செலுத்துறதற்கு ஒரு காரணம் இருக்குது. என்னை விட்டு எனக்கு படைக்காக போரிடுவதற்கு வந்தவங்க நிறைய பேர் என்னை விட்டு என்ன பண்றாங்க? சிதறி போறாங்க. அப்படின்னா சவுல் நினைச்சான், இந்த மனுஷங்க சிதறி போயிட்டாங்கன்னா இந்த யுத்தத்துல வெற்றி நமக்கு. நான் சொல்றேன், யுத்தத்துல ஆள் இருக்கிறதுனால கர்த்தர் வெற்றி கொடுப்பாரா? ஆள் இருக்கிறதுனால வெற்றி கிடைக்குமா? கர்த்தர் வெற்றி கொடுப்பாரா? சத்தமா சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. கர்த்தர் சிறியவனை கொண்டாகிலும் பெரியவனை கொண்டாகிலும் அற்புதம் செய்வது கர்த்தருக்கு. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகம் பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்கு லேசான காரியம், கர்த்தருக்கு லேசான காரியம். எத்தனையோ பரிசுத்தவான்களை ஆண்டவர், நிறைய பேர் அதிகமா இருக்காங்க, கொஞ்சம் பேரை கம்மி பண்ணுங்கன்னு தான் கர்த்தர் சொன்னாரு. கர்த்தருக்கு முடியும். ஆனா இந்த சவுல் என்ன நினைச்சாருன்னா, மனுஷங்களையே பார்த்தாரு. அவன் இல்லைன்னா இவன் இல்லைன்னா. இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள், நீங்க மனுஷனுக்காக மனுஷன் இல்லைன்னா இது நடக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இல்லைன்னா தான் இது நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு கண்ணு தேவை, எனக்கு ஒரு கண்கள் வேணும். தேவைன்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது இந்த கண்ணு யாரை தான் பார்க்கும்னா கர்த்தரையே நோக்கி பார்க்கும். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. சொல்லுவோம், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவது. கரங்களை மேல தட்டி, நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. ஹல்லேலூயா. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஓ இயேசு மகாராஜா நேசா, இரக்கத்தின் சிகரம். கொஞ்சம் வேகமா கரங்களை தட்டி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆமென். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென் சொல்லுங்கள்.